பிராண்டி செய்திகள். திருச்சி கிழக்கில் சகாயம் ஐஏஎஸ்ஆ? விஜய் போட்ட நேர்மை ஸ்கெட்ச். அப்போ த்ரிஷா இல்லையா? பெரம்பூரை தக்க வைக்கும் தளபதி. கோட்டையில் அதிரடி மாற்றம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. நேத்துதான் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்குள்ள அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு பாஸ். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியிலையும் ஜெயிச்ச நம்ம தளபதி விஜய் சார் இப்போ ஒரு தொகுதியை விட்டு கொடுக்க முடிவெடுத்திருக்காராம். அங்க நேர்மையின் சிகரம் சகாயம் ஐஏஎஸ் வரப்போறார்னு வர்ற செய்திதான் இப்போ திருச்சி முழுக்க ஹாட் டாபிக். இதோ அந்த 7 அதிரடி சகாயம் அப்டேட்கள். விஜயின் மாஸ்டர் பிளான். 7 முக்கிய தகவல்கள். பெரம்பூர் வர்சஸ் திருச்சி கிழக்கு. 2 தொகுதியிலையும் ஜெயிச்ச விஜய் சார் சென்னையோட இதயமான பெரம்பூர் தொகுதியை தன்வசம் வச்சுக்க போறாராம். இதனால திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யறது இப்போ கன்ஃபார்ம் பாஸ். சகாயம் ஐஏஎஸ் என்ட்ரி. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல யார நிக்க வைக்கலாம்னு யோசிச்ச விஜய் சாரோட சாய்ஸ் சகாயம் ஐஏஎஸ். நேர்மையான அதிகாரிகளை தன்னோட டீம்ல வச்சுக்கணும்ங்கிறது அவரோட நீண்ட நாள் ஆசை. அப்போ த்ரிஷா, திருச்சி கிழக்குல த்ரிஷா மேடம் போட்டியிடுவாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்போ சகாயம் சாரோட பெயர் வந்திருக்கிறதுனால த்ரிஷாவுக்கு வேற ஒரு முக்கிய பதவி, ராஜ்யசபா, கிடைக்க வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க. நேர்மைக்கு ஒரு மகுடம். கனிமவள கொள்ளைய வெட்ட வெளிச்சமாக்குன சகாயம் சார் உள்ள வந்தா தவேகாவோட தூய்மையான அரசியல் இமேஜ் இன்னும் எகிரும்னு விஜய் சார் நம்புறாரு பாஸ். அமைச்சர் பதவி ரெடி. சகாயம் சார் போட்டியிட்டு ஜெயிச்சா அவருக்கு தவேகா அமைச்சரவையில ஒரு முக்கியமான இலாக்கா அல்லது அரசின் தலைமை ஆலோசகர் பதவியை வழங்க விஜய் பிளான் பண்ணிருக்காராம். ரகசிய பேச்சுவார்த்தை. சகாயம் சார நேர்ல சந்திக்கவோ அல்லது போன் மூலமா பேசவோ விஜய் சார் இப்போ ரெடியாகிட்டு இருக்காராம். விரைவில் பனையூர் இல்லத்துல இந்த சந்திப்பு நடக்கலாம். மக்களின் எதிர்பார்ப்பு. ஒரு மாஸ் லீடரும் ஒரு நேர்மையான அதிகாரியும் கைகோர்த்தா தமிழகம் எப்படி இருக்கும்னு மக்கள் இப்போவே கனவு காண ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ். விஜய் சாரோட இந்த சகாய மூவ பாக்கும்போது அவர் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நல்லவங்க கூட இருந்தா நாம மட்டும் ஜெயிக்க மாட்டோம், ஊரே ஜெயிக்கும். சகாயம் சார வச்சு விஜய் சார் போட போற அந்த நேர்மை பாதை தமிழக அரசியலோட தலையெழுத்தையே மாத்தும் பாஸ். சகாயம் ஐஏஎஸ் விஜய் சாரோட அழைப்பை ஏத்துப்பாரா? திருச்சி கிழக்கு மக்கள் சகாயத்துக்கு வாக்களிப்பாங்களா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அடுத்தடுத்த அதிரடி அரசியல் மூவ்கள் குறித்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.